என்ன, ஏதோ காணாததை காண்பது போல் எங்கள் வீட்டை சுற்றி சுற்றி பார்க்கிறாயே? அந்தன பெண்மணி கேட்டாள். இல்லை, காஞ்சி மாநகரம் ஒரு நாகரிகமான இடம்தான். ஆனால் இவ்வளவு நறுவீசாக வீடு வைத்துக் கொள்வதை நான் பார்த்ததே இல்லை. வீடு முழுவதும் வெள்ளை அடித்து இடுப்பு உயரத்திற்கு படங்கள் எழுத வேண்டும் என்று எப்படி தோன்றியது என்று வியந்து கொண்டிருக்கிறேன். தூண்களுக்கு பித்தளை பட்டைகள் போடுவதை இப்போதுதான் பார்க்கிறேன். எங்கள் பக்கமும் குருவிகளுக்காக கதிர் கட்டுவது உண்டு. ஆனால் நீங்கள் நாலா பக்கமும் கதிர் கட்டியிருக்கிறீர்கள். நாலா பக்கமும் குருவிகள் வந்து கொத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் போல் இருக்கிறது. இதுவும் அழகாகத்தான் இருக்கிறது. முற்றத்தில் முல்லை கொடி, துளசி மாடம், பின்னால் கொல்லைப்புறம், மேலே வெள்ளையோடு, எல்லாமும் அற்புதமாக இருக்கிறது. தஞ்சாவூர் நாகரிகத்தின் உச்சாணி இடத்தில் இருப்பது நன்கு தெரிகிறது. ராஜராஜி குரலில் வியப்பு குறையாமல் பேசினார். உடையார் முழு கதையை தெரிந்து கொள்ள டூ நாலேஜ் சேனல் லிங்கை கிளிக் செய்யவும்.